கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் யோவான் ஸ்நானகனிடத்திலிருந்து 4 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது என்ன என்பதைத்தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த யோவான் ஸ்நானகன் யார் என்றால், எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தைரியமாய் பிரசங்கித்துக் கொண்டிருந்த ஒருவன். அவன் எதை குறித்தும் யோசிக்கவில்லை. பாருங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தவன். இரண்டாவது, அவன் தாழ்மையை தரித்திருந்தவனாய் காணப்பட்டான். 4ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், அவன் ஒட்டக மயிருடையை தரித்திருந்தான். அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டு கிளியும் காட்டு தேனும் தான் அவனுடைய உணவு என்று வேதம் சொல்லுகிறது. இது முழுக்க முழுக்க தாழ்மையை குறிக்கிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாமும் இப்படி தாழ்மையை தரித்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். முதலாவது, நாம் யோவான் ஸ்நானகனை போல இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவது, யோவான் ஸ்நானகனை போல தாழ்மையை தரித்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மூன்றாவது கூட, அவன் ஆண்டவருடைய ஊழியத்தை தைரியமாய் நிறைவேற்றினான். யாருக்கும் பயப்படாமல் சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்கிறவனாய் காணப்பட்டான். ஏனென்றால் அவன் வாழ்ந்த காலத்தில் பரிசேயர் சதுசேயர் என்றால் ஒரு நல்ல அந்தஸ்தில் இருப்பவர்கள். அவர்களை எதிர்த்து அவ்வளவா யாரும் பேச மாட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் அங்கே ஞானஸ்தானம் பெறுவதற்காக யோவான் ஸ்நானகனிடத்தில் வருகிறார்கள். ஆனால் அவன் சொல்லுகிற காரியம் என்ன? விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு என்று ஏற்ற கனியை கொடுங்கள் என்று அந்த பரிசேயர் சதுசேயருக்கு பயப்பட ஆண்டவர் எதற்காக அவனை இந்த பூமியில் அனுப்பினாரோ, அதாவது ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய், அதை தைரியமாய் சொல்லுகிறான். பாருங்கள், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாமும் இதே போல தைரியமாய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கடைசியாக அவனிடத்தில் காணப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் யோவான் ஸ்நானகனிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறார். அப்பொழுது யோவான் ஸ்நானகன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவரே, நான் உம்மால் தான் ஞானஸ்தானம் பெற வேண்டும், நீர் என்னால் பெற வேண்டும் என்று வந்திருக்கிறீரே என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் யார் என்பதையும் அவருடைய மேன்மை என்ன என்பதையும் அவன் தரிசனம் அறிந்தவனாயிருந்தான். ஆண்டவரை பற்றி தெளிவான அறிவு அவனுக்கு இருந்தது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நமக்கும் இந்த தெளிவான அறிவு வேண்டும். நம் தேவன் யார்? நாம் ஆராதிக்கிறவர் எப்படிப்பட்டவர்? அவர் எதை விரும்புவார், எதை விரும்ப மாட்டார் என்பது இருக்க வேண்டியது அவசியம். இந்த 4 காரியத்தை இன்றைக்கு அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, தாழ்மையை தரித்திருக்க வேண்டும். மூன்றாவது, யாருக்கும் பயப்படாமல் சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிப்பேன், ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன் என்கிற தைரியம் வேண்டும். கடைசியாக, ஆண்டவரை பற்றின ஒரு அறிவு நமக்கு நிச்சயம் வேண்டும். இந்த 4 காரியத்தில் நாம் சரியா இருப்போம் என்று சொன்னார், அன்றைக்கு ஆண்டவர் எப்படி யோவான் ஸ்நானகனை ஆண்டவர் பயன்படுத்தினாரோ, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறதே, நம்மையும் ஆண்டவர் அப்படி மாற்றுவது நிச்சயம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. லைக் பண்ணுங்க, ஷேர்